வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறது, அம்மா அப்பா கூட வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகிறது எல்லாமே இவங்க தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணு எங்கள் வீட்டில் பிறந்ததுக்கப்புறம் தாங்க எங்கள் வீடே யோகம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடிப்பாங்க. இதே பொண்ணு அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கே மன வருத்தத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய பிள்ளையாகவும் இருக்கும். ஏன்னா ஏன் லாக் ஆவாங்க அப்படின்னா, பர்டிகுலர் அந்த சுக்கிரன் உச்சமடைகிறது 7ஆம் இடத்துல அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் இவங்க கண்டிப்பாக தோல்வியை சந்திக்கிறது, தவறான பாதையை சூஸ் பண்ணிடுறது, கரெக்டான பர்சன் இல்லாமல் போய் கனெக்ட் ஆகி மாட்டிக்கிறது, இதில் தான் ரொம்ப லாக் ஆகும். அதிமேதைன்னு சொல்லியிருக்கேன், ஆராயம் தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டிடெக்டிவ்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ சொல்லிட்டு அப்புறம் ஏமா நீங்கள் இவங்க போய் ஏமாறுவாங்கன்னு வேற சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பாக. என்னன்னா எப்பவுமே வந்துட்டு அதிகமாக கேள்வி கேட்குறோம். எது வந்து ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப இது என்னோடது எனக்கானதுன்னு ரொம்ப ஒரு அக்கறை எடுத்துக்கிறோமோ அதுவே தான் பிரச்சனை ஆகும் இல்லையா? இவங்க ஊருக்கெல்லாம் தெளிவாக அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்க இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு இடத்துல இவங்க வேணால் கோவப்படுவாங்க, நம்ம எல்லாம் கோவப்படுறத வேணால் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைங்க தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த கோவம் வந்து எங்கே வரும் அப்படின்னா, இவங்க சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் மறுத்து பாருங்களேன்.